என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அது இருக்காது. ஒருவேளை நாம் திரைப்படத்திற்கு சென்று ஒரு நல்ல சினிமாவை நாம் பார்த்தோமே ஆனால் அந்த ஒரு 3 மணி நேரத்திற்கு அல்லது ஒரு 2.5 மணி நேரத்திற்கு நம்முடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம், சமாதானம் காணப்படுகிறது. தியேட்டரை விட்டு வெளியே வந்தவுடனே திரும்பமாக பழைய பிரச்சனைகள், பழைய கவலைகள், பழைய சிந்தனைகள், பழைய நெருக்கடிகள் என்று வந்து நம்மை அலைக்கழிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானமும் நித்திய காலமாய் எப்பொழுதும் நமக்குள்ளே ஊறுகின்ற ஜீவ நூற்றாய் அது காணப்படுகிறது. அதைத்தான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற சந்தோஷம், பரிசுத்த ஆவியில் நிறையும் பொழுது நமக்கு உண்டாகின்ற சந்தோஷம், நமக்கு உண்டாகின்ற சமாதானம், நமக்கு உண்டாகின்ற இருதயத்திலே காணப்படுகின்ற இளைப்பாறுதல், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றவர்களுக்கு, பரிசுத்த ஆவியில் நிரம்புகின்றவர்களுக்கு காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், அந்த சந்தோஷம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு வைத்து போயிருக்கிறார். ஏனென்றால் உலகம் நமக்கு கொடுக்கின்ற சமாதானம், சந்தோஷம் சில மணி நேரங்களுக்கு, சில நாட்களுக்கு, சில வருடங்களுக்கு. இந்த உலகம் பெரும்பாலும் நமக்கு வேதனையும் துக்கத்தையும் தத்தளிப்பையுமே தந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்டதான இந்த மோசமான இந்த உலகத்திலே, மோசமான மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து விடாமல் இருக்க, சந்தோஷத்தை இழந்து விடாமல் இருக்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தராகிய கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்காமல் அவர் கொடுக்கின்ற சமாதானம் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகின்ற காரியங்கள், நம்முடைய இருதயத்தை பயன்படுத்துகின்ற காரியங்களிலிருந்து நமக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் தருகிறது. எப்படிப்பட்ட கவலைகள் நம்மை வாட்டிக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட குறைவுகள் நமக்கு காணப்பட்டாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய சமாதானம் எந்த விதமான மனிதர்களாலும் சத்துருவால எடுக்க முடியாது. அதைத்தான் கிறிஸ்து உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது.